சார் 100 நாள் வேலை திட்டம் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து கண்டனமாக வந்து திமுக போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரத்திலே இருந்தது. இன்றைக்கு வந்து அதை எப்படி மாற்றி விட்டார்கள் என்றால் மாநில அரசும் அதற்கு பணம் கொடுக்கணும். விவசாயம் ரொம்ப சிறப்பாக நடக்கிற காலகட்டங்களில் அன்னைக்கு வந்து ஆட்களை கூப்பிடக்கூடாது. ஏற்கனவே நிலக்கிழார்களாக இருக்கிறவர்கள், வசதி படைத்தவர்களாக இருக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் கூலி வேலை செய்ய ஆள் கிடைக்காது. இந்த அரசு யாருக்கு ஆதரவாக சிந்திக்கிறது? அதில் மகா கொடுமையான விஷயம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேரை என்னால் வந்து சொல்ல முடியல. விக்சித் பாரத் ஜி ராம்ஜி. மகாத்மா காந்தியை வந்து துப்பாக்கியால சுட்ட போது சுட்டவன் பேரை சொல்லிட்டு தான் செத்தார்னா. ராம்னு சொன்னார்ல, நாதுராம் கோட்சே தானது. அங்கேயே ராம் இருக்கு இல்லையா? தேச தந்தையை நிராகரித்து விட்டு தேச தந்தையை கொன்றவன் பேரை வைக்கிறீங்களா? மகாத்மா காந்தியை மீண்டும் வந்து கொன்று விட்டார்கள். ஏற்கனவே மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் கூட்டமே இந்துத்துவ குண்டர்கள் தான். தேச தந்தையின் பெயரை மாற்றுவதிலே ஒரு குறைந்தபட்சம் வந்து மன நடுக்கமாவது அவர்களுக்கு. இதை வந்து அரசு செய்வதெல்லாம் கூச்ச நச்சம் கிடையாது. மம்தா பானர்ஜி காந்தி பெயரை எடுத்தது மிகப்பெரிய ஒரு அவமானம். மேற்கு வங்க வேலைவாய்ப்பு திட்டங்கள்ல காந்தி பெயர் வந்து சூட்டப்படும். மாநில அரசு வந்து அப்படி அந்த பெயரிலே அழைக்கலாம்னாலும் அதிகாரம் செலுத்துவது யாரு? ரூல்ஸ் யாருக்கு இருக்கு? சாமானியர்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கிறாங்க. சாமானிய மக்களுடைய வேலை வாய்ப்பை வந்து வயிற்றில் அடிக்கிறார்கள். நம்ம மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு எஸ்ஐஆர் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 97 லட்சம் பேரை தூக்கியாச்சு. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதி, ஆளுங்கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதிகள் எல்லாம் பெருவாரியான மக்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியாச்சு. இனி நம்மளை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? சார் 100 நாள் வேலை திட்டம் விவகாரம் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து கண்டனமாக வந்து திமுக வர 24ஆம் தேதி வந்து போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் என்பது சாதாரண ஏழை எளிய மக்கள், விவசாய கூலிகளாக இருக்கிறவர்கள், அன்றாட வாழ்க்கைக்கு உத்தரவாதமே இல்லாதவர். விவசாயம் நடக்கிற போது விவசாய கூலிகளுக்கு வேலை கிடைக்கும். சில இடங்களிலே அது நெல்லை தானியத்தையே சம்பளமாக தருவார்கள். விளைகிற விளைச்சலில் இருந்து கொஞ்சம் தருவார்கள். அவர்கள் பெரிதாக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டவர்கள். கிராம பின்புலத்திலே இருந்து வந்தவர்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, மாதம் முழுக்க பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கூட உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் வந்து பல பேர் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு வீட்டு வேலை டெய்லி வந்து பாத்திரம் கழுவி வீடு சுத்தப்படுத்தி ஏதாவது சமையலுக்கு உதவியெல்லாம் பண்ணி கொடுக்குற பெண்கள், துணியெல்லாம் அலசி போட்டு போகிற பெண்களுக்கு ஒரு நாள் கூலி என்பது 50 ரூபாய் கூட கிடையாது. ஒரு மாத வருமானம் என்பதே அவர்களுக்கு 1000 ரூபா 1500 ரூபா தான். இது ரொம்ப பின்தங்கிய கிராமங்களிலே ஒரு கள ஆய்வு மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ அது மாதிரி இருக்கிறவர்களுக்கு வந்து இது மாதிரி சம்பளம் இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பெரிய காசு. அப்போ அவர்களுக்கு அதாவது அதிகாரம் வந்து ஒரு இடத்திலே குவிக்கப்படுகிறது. அந்த குவிக்கப்பட்ட அதிகாரத்திலே இருந்து பலன் அடைபவர்கள் எப்பொழுதுமே யாராக இருக்கிறார்கள்? மேட்டுக்குடியாக இருக்கிறார்கள், அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் வந்து வணிகர்களாக இருக்கிறவர்கள், வசதி படைத்தவர்களாக இருக்கிறவர்கள், நிலக்கிழாராக இருக்கிறவர்கள், எல்லாருக்குமே அரசினுடைய உதவிகள் கிடைக்கிறது. சாதாரண மக்களுக்கு கிடைக்கிறதா? மூட்டை தூக்குவனுக்கு கிடைக்குமா உதவி? வங்கியில் போய் கடன் கேட்டால் தருவார்களா? கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் வந்து மாங்காய் வைக்கிறாரு, தேங்காய் வைக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க, அவருக்கு போய் வங்கி கடன் கிடைக்குமா? அரசின் உதவிகள் பெறுவது என்பது ஒரு பெரிய அரிதான விஷயமாக இருக்கிறது. அப்போ சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. 2004 மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக வருகிற போது இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுகள் ஒரு பெரிய அளவிலே ஏறத்தாழ ஒரு 79-80 எம்பிக்கள் இருந்தாங்க. இந்தியா முழுக்க வலிமையாக வெற்றி பெற்றிருந்தார்கள். அவர்கள் போராடி வாதாடி கொண்டு வந்தார்கள் இந்த திட்டத்தை. கூலி தொழிலாளர்களாக இருக்கிறவங்க, சாமானியர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உத்தரவாதம் தர வேண்டும் என்பதற்காக 100 நாள் என்பதை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை கோரிக்கையை வைத்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதற்கான நிதி ஆதாரம் என்பது கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் காலத்திலே அல்லது இந்த திட்டத்தை இப்போது பெயர் மாற்றியிருக்கிறார்களே, இது வரைக்குமே அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரத்திலே இருந்தது. இன்றைக்கு வந்து அதை எப்படி மாற்றி விட்டார்கள் என்றால், மாநில அரசும் அதற்கு பணம் கொடுக்கணும். 60க்கு 40, 60% வந்து மத்திய அரசாங்கம்னா 40% வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாநில அரசின் மீது ஒரு நிதி சுமையை ஏற்றி இருக்கிறார்கள்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் மகா கொடுமையான விஷயம், ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயம் ரொம்ப சிறப்பாக நடக்கிற காலகட்டங்களில் இந்த ஊரக வேலை வாய்ப்பு இருக்குல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து வேலைக்கு நம்ம வந்து போகக்கூடாது. அன்றைக்கி வந்து ஆட்களை கூப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு 60 நாட்கள் வந்து விவசாய நிலங்களில் ஏற்கனவே நிலக்கிழார்களாக இருக்கிறவர்கள், வசதி படைத்தவர்களாக இருக்கிறவர்கள், சொந்தமாக வந்து பண்ணையார்களாக வந்து சொந்த வயல்களிலே வந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூலி வேலை செய்ய ஆள் கிடைக்காதான். இந்த அரசு யாருக்கு ஆதரவாக சிந்திக்கிறது? கூலி வேலை பார்ப்பவனுக்கு ஆதரவாக சிந்திக்கிறதா, நிலம் வைத்திருப்பவனுக்கு ஆதரவாக சிந்திக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் இவங்க வந்து 125 நாள் வரைக்கும் வேலை கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களே தவிர, நடைமுறையில் அதை உறுதி செய்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால் இந்த திட்டத்தில் வந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வாயிலேயே வராத ஒரு பேரை வச்சுருக்காங்க. இந்த பேரை என்னால் வந்து சொல்ல முடியல. விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ராம்ஜினா என்ன, ஜி ராம்ஜினா என்ன? மகாத்மா காந்தியை வந்து துப்பாக்கியால் சுட்ட போது கடைசியாக அவர் வந்து சுட்டவன் பேரையை சொல்லிட்டு தான் செத்தாருனாங்க. எப்படியா சுட்டவன் பேரை சொல்லிட்டு செத்தாருன்னு கேட்டால், ஹே ராம்னு சொன்னார்ல, அந்த ராம் யார்? நாதுராம் கோட்ஸே தானே அது, அங்கேயே ராம் இருக்கு இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்வார், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார். அதனால் காந்தியை கைவிட்டு விட்டு, தேச தந்தையை நிராகரித்து விட்டு, தேச தந்தையை கொன்றவன் பேரை வைக்கிறீங்களா, நாதராம் கோட்ஸே பேரை தான் வைக்கிறீங்களா என்று எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. சிதம்பரம் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், மகாத்மா காந்தியை மீண்டும் வந்து கொன்று விட்டார்கள் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம். மறுபடியும் ஏற்கனவே மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் கூட்டமே இந்துத்துவ குண்டர்கள் தான். அதனால் அந்த பேர் ஏன் இவர்களுக்கு கசக்கிறது? மகாத்மா காந்திக்கு வந்து காந்தின்னு ஒரு திரைப்படம் வரலைன்னா அவரை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறாதுன்னு சொல்லி பிரதமர் மோடியே பேசினார். அப்போ மகாத்மா காந்தி என்பது உலகத்தில் வந்து இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்ததாக அடுத்த தலைமுறைக்கு சொன்னால் ரத்தமும் சதையுமாக இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதை நம்பவே மாட்டார்கள். அந்த அளவிற்கு தன்னை வருத்தி கொண்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், ஒரு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அவர் வந்து இந்தியாவினுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாளை ஒப்படைத்தவரை, மத நல்லிணக்கத்திற்காக சாமானிய மக்களினுடைய குரலாக வாழ்ந்தவரை சுட்டு கொலை செய்த கூட்டம் இன்றைக்கு அவர் பெயரால் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி திட்டத்தையும் 100 நாள் வேலை திட்டத்தையும் பெயர் மாற்றுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. இவர்கள் அரசாங்கம் மீண்டும் மீண்டும் வந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது சாமானிய மக்களினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய முயற்சி. இதை வந்து அரசு செய்வதில் கூச்ச நச்சம் கிடையாது. ஒரு தேச தந்தையின் பெயரை மாற்றுவதிலே ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு சிறிய மனநடுக்கமாவது அவர்களுக்கு இருக்கணும். இதை நீக்குகிறோமே, நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நினைக்கணும். அது எதுவுமே இல்லை. முழுக்க நனைஞ்சாச்சு முக்காடு இருக்கின்ற மாதிரி 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டோம், இனி நம்மளை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? நம்ம மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு எஸ்ஏஆர் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 97 லட்சம் பேரை தூக்கியாச்சு. அப்போ 97 லட்சமில் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதி, உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதி, ஆளுங்கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதிகளெல்லாம் பெருவாரியான மக்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியாச்சு. அவன்லாம் யாருன்னு கேட்டால் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. சொந்த வீடு இல்லாதவர்கள், நிரந்தர முகவரி இல்லாதவர்கள், ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமானியர்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கிறாங்க. சாமானிய மக்களுடைய வேலை வாய்ப்பை வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வயிற்றில் அடிக்கிறார்கள். அப்போ இந்த அரசாங்கம் யாருக்கு ஆதரவான அரசாங்கம்? இது முழுக்க வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான அரசாங்கம். காவியை பேசிக்கொண்டே அவர்கள் வந்து கார்ப்பரேட் நலன்களுக்காக வேலை செய்கிறார்கள் என்பதைத்தான், விவசாயிகளுடைய நலனுக்காக வேலை செய்யாமல் பண்ணையார்களுக்கும் நிலக்கிழார்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் தான் இவர்கள் சாதகமாக இருப்பார்கள் என்பதற்கான சாட்சியம்தான் இந்த திட்டத்தை அவர்கள் வந்து படிப்படியாக சாகடிப்பது. மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு விஷயம் சார், அதாவது காந்தி பெயரை எடுத்தது மிகப்பெரிய ஒரு அவமானம் தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மேற்கு வங்க வேலைவாய்ப்பு திட்டங்களில் காந்தி பேர் வந்து சூட்டப்படும் அப்படின்னும் அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மாநில அரசு வந்து அப்படி அந்த பெயரிலே அழைக்கலாம்னாலும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடிய திட்டங்கள்னு பல திட்டங்கள் இருக்குது. இப்போ மெட்ரோவுக்கு வந்து மத்திய அரசு நிதி தரணும், மாநில அரசும் ஒரு நிதி தரணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதனுடைய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பொருளாதார ரீதியாக வந்து நம்மளுடைய ஒரு மாநிலத்தின் வரியும் அதற்கு பயன்படுகிறது. அதே மாதிரி
மத்திய அரசாங்கத்தின் வரியும் பயன்படுகிறதுலாம் ஓகே. அதிகாரம் செலுத்துவது யார், ரூல்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. அதனால் நம்மளாக வந்து நான் அதை பயன்படுத்த மாட்டேன், நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாநில அரசு சொல்லலாம், தமிழ்நாடு அரசு கூட சொல்லலாம் நாளைக்கு. ஆனால் நடைமுறையில் அதிகாரம் என்பது அவர்களிடத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இரவு நேரத்தில் 8:30 மணிக்கு வந்து இனிமேல் வந்து நீங்கள் வச்சுருக்கிற ரூபா நோட்லாம் செல்லாது அப்படின்னு இந்தியாவின் தலைமை அமைச்சர் பிரதமர் மோடி அறிவிச்சார்ல, ஆமாம் சார். அதே மாதிரி ஸ்டாலின் அறிவிக்க முடியுமா? மம்தா பானர்ஜி அறிவிக்க முடியுமா? கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதிகாரம் முழுக்க முழுக்க ஒரு இடத்திலே குவிந்து கிடக்கிறது. அது மாநில அரசுக்கு வந்து உரிய உரிமையை தருகிறதா? அதுக்கு பேர் தான் மாநில சுயாட்சி. அது சாமானிய மக்களுக்கு பயன்படுகிறதா? எல்லாருக்குமான உரிமையை உத்தரவாதப்படுத்துகிறதா என்கிற பல கேள்விகள் இதற்குள்ள இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் வந்து 100 நாள் வேலை திட்டம் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.